திருப்பல்லாண்டு 8ஆம் பாசுரம். நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணிச் சேவகமும் கையடை காயும் கழுத்துக்குப் பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. பாசுர விளக்கம். போன பாசுரத்தில் ஆத்மா அனுபவம் பண்ணுறவாள்லாம் பெரியாழ்வாரோட கோஷ்டியில் சேர்ந்தான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் யார் வரான்னா, அண்டக்குளத்துக்கு பாசுரத்தில் ஐஸ்வர்யத்தில் ஆசை இருக்கிறவாள்லாம் சேருங்கோ அப்படின்னு கூட்டிருந்தார் பெரியாழ்வார். இப்போ அவள்லாம் இந்த பாசுரத்தில் பெரியாழ்வாரோட கோஷ்டியில் சேர்ந்துக்கிறார். என்ன சொல்லின்னு சேர்ந்துக்கிறான்னா, நாங்கள் பெருமாள்கிட்ட எங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தெல்லாம் கேட்டு பெற்றுண்டு அப்புறம் திருந்தி இந்த உங்கள் கோஷ்டியில் நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். நெய்யை ரொம்ப நிறையா இருக்கக்கூடிய பிரசாதம், அப்புறம் எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாமல் அவருக்கு செய்கிற கைங்கரியம், அப்புறம் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம், கழுத்தில் போட்டுக்க வேண்டிய ஆபரணம், காதில் போட்டுக்க வேண்டிய குண்டலங்கள், உடம்பில் பூசிக்க வேண்டிய சிறந்த சந்தனம், இதெல்லாம் பெருமாள்கிட்ட பெற்றுண்டோம். அந்த மாதிரி சம்சாரியாக இருந்த எண்ணெய் பெருமாள் தன்னோட கருணையால் என்ன பண்ணார், நல்ல சத்துவகுணம் இருக்கிறவனா மாற்றினார். அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், கருடனை கொடியாக உடைய அந்த பெருமாள் மங்களமாக இருக்க வேண்டும், நீடோழி வாழ வேண்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பாட நாங்களும் உங்கள் கோஷ்டியில் சேர்றோம் அப்படின்னு பெரியாழ்வாரோட கோஷ்டியில் சேர்ந்துக்கிறோம்.